ஆட்சிக்கு வந்து 4 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு அடாவடித்தனத்தை தாவேக அரசு கையில் எடுத்திருக்கு. அது என்ன மேட்டர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா திமுக அல்லது அதிமுக இல்லைன்னா திமுக, இதுதான் ஸ்டோரி. 59 வருஷம் இதுதான் ஸ்டோரி. இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டு அமைப்போம் அப்படிங்கிறது பாஜகவோட கனவு, காங்கிரஸோட கனவு, பாமகவோட கனவு. ஆனால் இவங்க எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்தை தாவேகா தலைவர் விஜய் செஞ்சுருக்காரு. மக்கள் ஏன் இந்த 2 கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்டெடியாக இருந்தாங்க அப்படின்னா, அங்கங்கே அந்த பகுதியான திமுக ஆட்களோ சரி, அதிமுக ஆட்களோ சரி, ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கேயே அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்கள தாண்டி எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து வெகு நாளாக இருந்துச்சு. ஆனால் இவங்களை ஓரங்கட்ட நமக்கு ப்ராப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இருந்தப்போ சரியான ஒரு புதிய பவர் வந்து கிடைக்காமலே இருந்துச்சு. அந்த டைமில் தான் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார். மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, விஜய் வந்துட்டார், இனிமேல் இந்த ப்ராசஸ்லாம் சரியாக போயிடும், பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படின்ட்டு பெருசாக நம்பினாங்க. நம்ம அந்த நம்பிக்கையை குறை சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அவங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் விஜயை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களோட இந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி தாவேக அரசு செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயோட பிரச்சாரம், தாவேகாவோட பிரச்சாரம், இது ரெண்டையுமே வந்து எல்லா சேனலும், எல்லா செய்தி சேனல், யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுலேயும் புதிய தலைமுறை இன்னும் ப்ராப்பராகவே விஜயோட கேம்பெயினை கவர் பண்ணாங்க. ஸோ விஜய் இப்போ சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆன 4வது நாள்லேயே எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அந்த அடாவடித்தனத்தை, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து பழகி வெறுத்து போன அந்த அடாவடித்தனத்தை தாவேக அரசு கையில் எடுத்திருக்கு. இதை நான் சொல்லலை, புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் அவரோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே எழுதியிருக்காரு. எனக்குமே ஃபஸ்ட்டு ஷாக்கிங். ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஜோசியர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவரை முதலமைச்சர் விஜய் தன்னோட தனி சிறப்பு ஆலோசகராக நியமித்தார். அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஓகேங்களா? எல்லாருமே பெருசாக எதிர்ப்பு தெரிவித்தோம். புதிய தலைமுறை இந்த செய்திகளை கவர் பண்ணும்போது அவரை ஜோசியர் அப்படிங்கிற டேக்லைனோட கவர் பண்ணியிருக்காங்க. ஜோசியம் பார்க்குறது அவரோட வேலை. ஸோ அதனால் ஜோசியர் அப்படின்ட்டு நம்ம டேக்லைனோட மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அவர் அப்படி தான் அடையாளப்படுத்தப்பட்டார். ஸோ இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது, பத்திரிகையாளர்களை சந்திக்கும்போது, விஜய்க்கு நல்ல காலம் இருக்குது, அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், நான் வந்து கணிச்சிருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவரை ஜோசியர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் என்ன தப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு அரசின் கீழ் செயல்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புதிய தலைமுறையை காண்டாக்ட் பண்ணி ரொம்ப மென்மையாக, ரொம்ப தன்மையாக, ஸோ அது எந்த அளவுக்கு தன்மை நமக்கு தெரியலை, அது வந்து புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் அவர் தான் வெளியில் சொல்லணும், அப்ரோச் பண்ணி ஜோசியர், ஜோதிடர் அப்படிங்கிற டேக்லைனை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி கேட்டாங்க, அதிகார திமிரோடு கேட்டாங்களா இல்லை ஒரு தன்மையாக கேட்டாங்களா, அது நமக்கு தெரியலை. பட் எப்படியா இருந்தாலும் கேட்டது தப்பு, சொன்னது தப்பு. இதை நான் மட்டும் சொல்லலை, புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இதை காட்டமாக கண்டித்து எழுதியிருக்கார். அதிகாரிகள் பண்ண தப்பால் தான் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்குது. அதே தப்பை அதிகாரிகள் திரும்ப பண்ணிங்க அப்படின்னா தாவேகாவுக்கும் இதே தான் நிலைமை அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் சேர்த்துருக்கார். நீங்கள் ஒரு மீடியாவை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அது யூடியூப்பில் பிரதிபலிக்கும். யூடியூப்பை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அது பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிச்சிச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு குட் ஸ்கீம் கொண்டு வந்தாலும் டெஃபினட்டாக நாம் வீட்டில் தான் உட்காரணும். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக உங்களுக்கு தான்
பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. விஷயத்துக்கு வருவோம். ஒரு அதிகாரிகளோட வேலை என்ன அப்படின்னா, மீடியாவை ஃப்ரீயாக செயல்பட விட்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகளையும் தவறுகளையும் அரசின் காதுக்கு கொண்டு போகணும். முதலமைச்சரோட காதுக்கு நீங்கள் கொண்டு போகணும். முதலமைச்சரோட காதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகவே மாட்டீங்க அப்படின்னா, அவர் என்ன நினப்பார், நம்ம ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு நினப்பாரா இல்லையா? அது எலெக்ஷன் வரும்போது அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதை இத்தனை வருஷ ஹிஸ்ட்ரியில் இன்னுமா நம்ம கற்றுக்காமல் இருக்கோம்? நீங்கள் முதல்வர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவெளியில் மக்கள் பேசுகிறதையும் மீடியா பேசுகிறதையும் நீங்கள் இருட்டடிப்பு செய்ய முற்பட்டீங்க அப்படின்னா, பிரச்சனை மீடியாவுக்கு கிடையாது, ஆட்சிக்கு தான், முதலமைச்சருக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்டை ரன் ஆகணும் அப்படின்னா எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும், மீடியா பயாஸ்டு இல்லாமல் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டு எப்பயுமே நல்ல பேரோடு இருக்கும். நீங்கள் ஒரு டெம்பரவரி சொல்யூஷனுக்காக நீங்கள் இந்த மீடியாவோட வாய்ஸை சப்ரஸ் பண்ண முற்பட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மக்கள்கிட்ட அந்த வாய்ஸ் பெருசாக கேட்கும். அதோட விளைவு எலெக்ஷனில் தோல்வியை தான் கொடுக்கும். அதனால் சீஃப் மினிஸ்டர் விஜய் என்ன பண்ணணும்னா, புதிய தலைமுறை சேனலுக்கு எந்த அதிகாரி பேசினார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இப்போ நீங்கள் எடுக்கலை அப்படின்னா டெஃபினட்டாக இது திரும்ப உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். உங்களை பெருசாக நம்பி நீங்கள் நல்லாட்சி கொடுப்பீங்கன்னு நம்பி மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னா மீடியா ஃப்ரீடமாக செயல்பட்டாகணும். மீடியாவோட ரெக்கையை நீங்கள் பிடுங்குனீங்கன்னா உங்களால் தான் பறக்க முடியாது அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். மீண்டும் வேறொரு விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.